ஒரு அரசாங்க வேலையில் நாம் சேருகிறோம் என்றால் எந்த துறையில் சேருகிறோமோ அதற்கான எல்லா சலுகைகளும் நமக்கு இலவசம். ஆனால் நாம் செய்கிற வேலையில் நமது சீருடை மற்றும் ஒழுங்குமுறை, அர்ப்பணிப்பு மிகவும் முக்கியம். அதுபோல நம் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் ரட்சிப்பு இலவசம். ரட்சிப்பை தொடர்ந்து வரும் ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு, நன்மைகள் என சகலமுமே இலவசம். அந்த இலவசமான கிருபையினால் இயேசுவனுடைய எல்லா இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய பரலோக ஆசீர்வாதங்களையும் தாராளமாய் பெற்றுக்கொள்ள முடியும், ஏராளமாய் சுதந்தரிக்க முடியும். அதற்கான கிரியத்தை இயேசு சிலுவையில் முழுவதுமாக செலுத்திவிட்டார். ஆனால் அவை யாவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செலுத்த வேண்டிய ஒரு கிரயம் உண்டு. அதுதான் பரிசுத்தம். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்தத்தை மட்டும்தான். ஏனெனில் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை நெருங்கி போக பரிசுத்தம் தான் வழி, வேறு வழியே இல்லை. பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எல்லாமே இலவசமாய் நம்மை தொடர்ந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6:1, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடி உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று. பி ஜாலி பட் ஹோலி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.